Hi friends, welcome to my channel Rainbow's Cooking Tamil. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ பாகற்காய் தொக்கு. பாகற்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதில் உள்ள விட்டமின்ஸ் மற்றும் அதோட நன்மைகளை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வானலில் 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். இதில் நிறைய வெங்காயம் சேர்த்துக்கணும். அதனால ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 4 சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வதக்கி விடுங்க. இப்போ இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறோம். சால்ட் சேர்த்துட்டு இதை நல்லா வதங்கி வரணும் நமக்கு. பாருங்கள் இப்போ எவ்வளோ நல்லா வதங்கி வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாகக்காயை சேர்த்துக்கிறோம். பாவக்காய் சேர்த்துட்டு நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் நான் இந்த பாவக்காயை இந்த எண்ணெயிலே வதக்கிருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். பாருங்கள் இப்போ வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3 ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள். நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தேவையான அளவுக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்து இதில் வதக்கிறதுனால கொஞ்சமாக நம்ம ஆயில் திரும்ப சேர்த்துக்கணும். பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் இந்த எண்ணெயிலேயே நம்ம 1 மினிட் நம்ம இதை அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த மிளகாய்த்தூளோட ரா ஸ்மெல் நமக்கு போகும். பாருங்கள், இப்போ நல்லா நம்ம அந்த எண்ணெயிலேயே மிளகாய்த்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம். தேங்காவோட நம்ம கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். அந்த மிக்ஸிங்கை நான் இப்போ சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம எப்போவுமே எதுலையுமே தேங்காய் சேர்க்கும் போது லாஸ்ட்டாக ஒரு 1 மினிட் மட்டுமே அதை மிக்ஸ் பண்ணால் போதும். அப்போ தான் தேங்காயோட டேஸ்ட்டு நமக்கு அதில் கிடைக்கும். பாருங்கள் இப்போ எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.